இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலைகள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. இதில் கடலைப்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். இன்றைக்கி நான் கடலைப்பருப்புலாம் சேர்க்காம சாதாரணமாக செஞ்சுருக்கேன். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட பச்சை மிளகா காரம் தான், வேறு மசாலா தூள்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 4-5 பச்சை மிளகா, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சின்ன துண்டாக கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் தூக்கலாக இருக்கணும். இதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் இஞ்சி துருவி போட்டிருக்கோம். இப்போது கலருக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப தக்காளி போட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளி போடாமையும் செய்யலாம். தக்காளி போடாமல் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி போட்டும் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குறதுல தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். நம்ம மசாலா இதில் வெறும் சோம்புத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா மசித்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். இதில் கடலை மாவு கடைசியாக திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடலை மாவை 1 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றலாம். நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்க்காமல் சோள மாவு சேர்த்துருக்குறேன். சோள மாவு சேர்த்து செய்யும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சோள மாவு 1 டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்க்காமல் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும், கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாவு சேர்த்திங்கன்னா அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பூரி உருளைக்கிழங்குமா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.